ஆடா உங்களை பார்த்தா பூம்பு மாட்டுக்கார மாதிரி தெரியுது. எங்க நாசரம் எங்க நாசரம் எங்க சாமி? என்னை பார்த்தால் மாடு மேய்ப்பது போல தெரிகிறதா? கொடுத்தால் வர விட்டால் சாபம். இங்க நீ புலத்துற நீங்க வா சாமி. என்ன முன்னாடி இப்படி ஆடுது? ஒரு முனிவனை பார்த்து ஏழி செல்கிறாய். சாபத்தை அழித்து விடுவேன் ஜாக்கிரதை. என்ன சாபம் கொடுத்து புலத்தை மறக்கிட்டு கூறி அப்படியா? ஒரு நெருப்பாக திட்டிப்பேன். ஊத்திர தொட்டு அமைப்பண்டா. ஒரு கரும் பாறையாக தப்பிப்பேன். நீ பேண்டு சூத்த தொடைப்பேன். ஒண்ணு வச்சிருக்க அடி செடி ஓட்டி போடுவேன். கருங்கல்ல திட்டிச்சா? ஏய் கபால், ஒரு பொட்ட கழுதியாக தப்பிப்பேன். ஐயோ சாபமா சுடு. ஐயோ சாபமா. ஐயோ சாமி என்ன மன்னிச்சிருக்கு சாமி. சரி அப்படி இருந்தாலும் நீங்க யார்? உங்களுடைய பெயர் என்ன? பழனிக்கு பாத யாத்திரை வெள்ளிங்கிரிக்கு நடப்பாதையாக போய் கொண்டிருக்கிறது போல் தெரிகிறது. வெள்ளிங்கிரி உங்களை பார்த்தால் அங்கேயும் செல்லக்கூடியவன் நான். ஆமா. இன்னொரு டைம் சிரிச்சின்னா தாடி மீதியில கீழே வந்து போயிருக்கையா? இந்த 9ஆம் இடத்திற்கு சொந்தக்காரன். ஆமா. என்னுடைய பேர் ரோமரிஷி பகவான். வாட் இஸ் யுவர் நேம்? ரோமரிஷி பகவான். வாட் இஸ் யுவர் நேம்? ரோமரிஷி பகவான். ஓ டோரி ரிஷி குரம்ப ரிஷி பச்சை ரிஷியா? பச்சை ரிஷியா? ஏய் ரோமரிஷி. ரோமரிஷி பகவான். ஓ ரோம ரிஷிங்க சொல்றீங்களே. ரோம அரிசிலடா. ரோமரிஷி. ரோமரிஷி பகவான். ரோமரிஷி பகவானாக இருந்தாலும் இதனுடைய வனத்துக்கு சொந்தக்காரர் நான் தான். ஆமா. நீங்களா? ஆமா. பட்டா போட்டியா? ஊர்காரங்க வாய்ச்சு போ. ஏய் இன்றைக்கு என்னுடைய வனம் இருந்த வனமாக இருந்தது. இப்பொழுது புதுமையாக இருக்கிறது. பூக்காத மரம் பூத்திருக்கிறது, காய்க்காத மரம் காய்த்திருக்கிறது. அதனால யாரோ நம்மளுடைய நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். யார் என்று காணலாம், என்று பார்க்கலாம். ஓம் மகாதேவா. சாமி, உங்களுடைய திருவடி பாதத்துக்கு ஏன் வணக்கம் செய்தோம். ஆனாலும் என்னுடைய பாதத்தை வணங்கும்படியால் என்றைக்கு 100 காலங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். நீயும் தான் ஆகட்டும் ஐயனே. இருந்தாலும் உங்களை பார்த்தால் சரி நாடாளும் அரசர்களை போல் தெரிகிறது. உண்மைதான். ராஜகலை உங்களோட முகத்தில் தாண்டவம் ஆடுகிறது. நீங்கள் யார்? என்னுடைய வனத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஐயனே, நாங்க குருகுலத்து வேந்தர்கள், பாட்டு குத்தி மைந்தர்கள், பாண்டவர், நாங்கள் ஐவராஜாக்கள். என் பெரியப்பா துரியன் செய்த வஞ்சகத்தினால், பெரியப்பார் மகன் துரியன் செய்த வஞ்சகத்தினால நாடு நகரமெல்லாம் சூது பகடைகளை இழந்து நாங்க 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாதவாசம் காலங்கழிக்க வேண்டி குருப்பெரியோடைய கட்டளை. சரி, அதனால நாங்க மறுபடி நாடு பெறுவதற்காக கானகத்துல திரியிறோம். அதனால உங்களுடைய வனத்துல உங்களுடைய பெயர் என்ன? ரோமரிஷி பகவான். இந்த 9வது வனத்துக்கு நீங்க தான் சொந்தக்காரங்களா? உண்மைதான் ஐயனே. நாங்க ஓராண்டு உங்களுடைய வனத்துல காலம் கழிக்க வேண்டும். உங்களுடைய அனுமதி தேவை. அப்படியே அனுமதியோட காலம் கழிக்கலாம். வனத்துக்கு தன்னை சொந்தக்காரரும் அனுமதி இல்லாம ஓராண்டு காலம் சஞ்சரிக்க முடியாது. அனுமதி கொடுத்தால் வனத்தை நாங்கள் வாழலாம் சாமி. அனுமதி தருகிறேன். ஆனாலும் மகிழ்ச்சி. உங்களுடைய எதிர்காலம் நான் நன்கு அறிந்தவர். என்னுடைய ஞானத்தினால் அறிகிறேன். அப்படியா? எப்படி என்று சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.
12 வருடம் காடுவனம், ஒரு வருடம் அத்தியாவதம் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். காணகத்தில் ஆனாலும் 3 12 36 வருடம் ஆனாலும் துரியன் உங்களுக்கு நாடு கொடுப்பது என்று உங்களுக்கு எப்படி என்ன சொல்கிறீர்கள்? 32 36 ஆண்டு கானகத்துல தெரிந்தாலும் துரியன் நாடு கொடுக்க மாட்டாரா? ஆனா சொல்கிறீங்களா? துரியன் நாடு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது எப்படி உறுதியாகும்? அதனால உங்களுக்கு நாடு கிடைக்க வேண்டும் என்றால் ஐவரில் ஒருவர் அரண்யத்தில் செல்ல வேண்டும். சரி, பாதிபதார்த்தனை கணை வாங்கி வந்தால் அதை வைத்து எப்படியாவது நீங்கள் நாட்டை ஆள்வதற்கு ஒரு வழி கிடைக்கும். நாடு கொடுத்தா அவன் சொன்னபடி நாடு கொடுத்தா நாடு அழலாம். ஒருவேளை நாடு கொடுக்கலன்னா இந்த பாசுபத கரை வைத்து சண்டையொன்று ஏற்பட்டா அந்த கணையின் மூலம் இந்த பாண்டவன் வெற்றி பெறலாம். அதனால நாங்கள் ஐவர் ஒருவர் சென்று அருண்பாகம் கண்டு அறிவியலை தவத்தை செய்து இந்த கணையை பெற்று வர வேண்டும். உண்மைதான் மட்டும் சுவாமி. ஐயனே, நாங்க ஐவராஜாக்கள், இதுல யார் போவது? அப்படியா? ஆமா, ஐவரில் யார் செல்வது என்பதையும் தாங்களே சொல்லிவிடுங்களே. அது என்னால் முடியாது. ஏன் என்ன சொல்றீங்க? உண்மை. ஏனென்றால் நீங்கள் ஐவரில் யார் போவது என்று நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அப்படியா? ஆகட்டும் சுவாமி, ஆகட்டும், நாங்களே தீர்மானித்துக் கொள்கிறோம். நீங்கள் போய் வாருங்கள். ஆகட்டும், நாங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் அல்லவா? நிச்சயமாக இருக்கலாம். அனுமதி கிடைத்தால் அதுவே பெரிய விஷயம். ஓம் நம சிவாய நமோ மகாதேவா. என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான வார்த்தையை சொல்லிவிட்டாரே இந்த ரோமரிசி மகாமுனிவர். என்ன செய்வது? அர்ஜுனா, அண்ணா, நான் சொல்ல முடியாதப்பா, உன் உறவாளியை வைத்து தெரிந்து கொள் என்று சொன்னாரு. ஆமா, அதனால நம்மளுக்கு யாரு உள்ளங்கை நெல்லிக்கனி உருகுலையாம காப்பாத்துவது யாரு? மாமன் பரந்தாமன். அவரை துதி செய்தா இதுல யார் போவது என்று அவரே சொன்னா, யார போய் சொல்றாரோ அவரு போலாமே. அவருடைய வார்த்தை மீது நான் ஒன்றும் செய்ய போவது கிடையாது. இல்ல, நீ என்ன சொல்கிறாய்? அப்படியே அவிட்டும் சுவாமி, அதைத்தான் எதிர்பார்த்தேன். அதனால நாம அந்த மாமன் அழைக்கலாமா? மாமனை துதி செய்ய சங்கநாதம் முழங்குகிறது, இரண்டாழ்வார் சத்தம் கேட்கிறது. மாமன் வருவார் போல தெரிகிறது. நாம எதிர்கொண்டு அழைப்போம், எதிர்பார்த்து அழைக்கலாம். அறிவீர்கள் சபையோர்களே, அதாவது பாண்டவர் 50 பேரை சேர்ந்து தனது மாமனாகப்பட்ட மாயக்கடனை நினைத்து ஒவுத்திரியம் செய்ய அதாவது தோத்திரம் செய்ய நேரத்தில் வைகுண்டத்தை பொறுப்பிடுவாக ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த நாராயண கண்ணன்